என்ன, பேரரசர் அக்பருக்கு வெண்டைக்காய் பிடிக்காதா? வெண்டைக்காயை வெறுத்த அக்பர் 20 வகையான பதார்த்தங்கள், 18 வகையான பழங்கள், இது தவிர வெளிநாடுகளிலிருந்து வரப்பட்ட சில உணவு வகைகள் என பல விஷயங்கள் அக்பரின் சாப்பாட்டு மேஜையில் அணிவகுத்து இருக்குமாம் எப்போதும். இருந்தாலும் பேரரசர் அக்பருக்கு தனியாக சாப்பிடவே பிடிக்காது. தனது மனைவிகள், வாரிசுகள், உறவினர்கள் என எல்லோரோடும் சேர்ந்துதான் சேர்த்து கொண்டே உணவு உண்ணுவார். மேலும் சில சமயங்களில் அமைச்சர்கள், படைத்தளபதிகள், புலவர்கள் என இவர்களோடவும் சேர்ந்து உணவு உண்ணுவார். இப்படித்தான் ஒரு நாள் பீர்பாலையும் விருந்துக்கு அழைத்தார் அக்பர். பீர்பாலும் அந்த விருந்தில் கலந்து கொண்டார். இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டே உணவு உட்கொண்டனர். அப்போது அந்த உணவில் வெண்டைக்காய் பொரியல் பரிமாறப்பட்டது. அக்பர் அப்போது நல்ல பசியில் இருந்தார். அந்த பசியில் வெண்டைக்காயை எடுத்து சாப்பிட்டார். அப்போது அதோட சுவையில் மிகவும் மயங்கி போனார். அந்த சுவை அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது, மிகவும் பிடித்து போனது போல. அதனால் அன்று மட்டும் பல முறை வெண்டைக்காயை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டார். பிறகு சாப்பிட்ட திருப்தியில் பீர்பாலிடம் திரும்பி, என்ன பீர்பால், வெண்டைக்காய் இவ்வளவு ருசியாக உள்ளதே என்றார். இதைவிட சிறந்த காய் எதுவும் இந்த உலகத்தில் இருக்குமா என்றும் கேட்டார். இல்லவே இல்லை ஷாயன்சா, வெண்டைக்காய் அதிகம் சாப்பிட்டால் புத்தி மிகவும் கூர்மையாக இருக்கும். சிக்கலான சூழ்நிலைகளிலும் உடனுக்குடன் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் என்றார் பீர்பால். பீர்பாலின் இந்த வார்த்தைக்கு அக்பருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. பீர்பாலின் இந்த வார்த்தைகள் அக்பருக்கு மேலும் மேலும் அந்த வெண்டைக்காயின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்தியது. அத்துடன் ஏற்கனவே அவர் அதன் சுவையில் மயங்கி இருந்ததால் தனது சமையல்காரரிடம், இதோ பார், இனி தினமும் வெண்டைக்காய் சமைக்க வேண்டும். கூட்டு, வறுவல், பொரியல் என ஏதாவது ஒரு ரூபத்தில் வெண்டைக்காய் எனது இந்த இலையில் இருக்க வேண்டும் என்று கட்டளையும் போட்டார் அக்பர். அக்பரின் கட்டளைப்படி தினமும் வெண்டைக்காய் ஏதாவது ஒரு விதத்தில் பரிமாறினார் அந்த சமையல்காரர். இவ்வாறு 10 நாட்கள் பரிமாறினான். 11வது நாள் அக்பருக்கு வெண்டைக்காய் வெறுத்து போய்விட்டது போல. ஆனால் அது தெரியாது அந்த சமையல்காரருக்கு. அக்பரின் மனநிலையை அறியாமல் அன்றும் வெண்டைக்காயை உணவில் பரிமாறினார். அது கண்ட அக்பர் குதித்து போனார். கோபத்தில் வெகுண்ட அக்பர், இனிமேல் இந்த வெண்டைக்காய் என்னுடைய உணவில் சேரவே கூடாது. மீறி சேர்ந்தால் உங்கள் அத்தனை பேரின் தலைகளையும் துண்டித்து விடுவேன் என்று கத்தினார். சமையல்காரர் அக்பரின் கோபத்தை கண்டு பயந்து போனார். பிறகு மெல்ல அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவ்விடம் விட்டு நகர்ந்தார் சமையல்காரர். இவை அனைத்தும் பீர்பால் அமைதியாக கவனித்தபடி சாப்பிட்டு கொண்டிருந்தார். அக்பர் பீர்பால் பக்கம் திரும்பினார். என்ன பீர்பால், இந்த வெண்டைக்காய் இத்தனை மோசமான சுவையில் இருக்கிறதே, இப்படி மோசமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி என்று சொன்னார். அதற்கும் பீர்பால், ஆமாம் ஷாயன்சா, இத்தனை கொலகொலப்பான காய் இந்த உலகத்தில் இருக்குமா? வேறு எதுவுமே இப்படி ஒரு மோசமான சுவையுடன் இருப்பதில்லை என்று சொன்னார். இதை கேட்ட அக்பருக்கு பீர்பாலின் இந்த வார்த்தை அக்பருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தந்தது. எப்படி ஒரு மனிதனால் இப்படி மாற்றி மாற்றி பேச முடியும்? 10 நாட்களுக்கு முன்னால் இதே பீர்பால் தானே வெண்டைக்காயை பற்றி உயர்வாக பேசினார். ஆனால் இன்றோ மிகவும் கேவலமாக சொல்கிறாரே என்று சிந்தித்தார் அக்பர். அத்துடன் அதனை பீர்பாலிடமே கேட்டார். ஆமாம், அப்போதும் சரி இப்போதும் சரி, நான் உங்களிடம்தான் வேலை பார்க்கிறேன், தவிர வெண்டைக்காயிடமில்லையே என்று சிரித்து கொண்டே சென்றார் பீர்பால். இதை கேட்ட அக்பரும் அங்கேயே சிரித்து விட்டார். நன்றி.